ஆனா நடந்து வரத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா செம்மையா மூச்சு வாங்க. வேணும் என்னமோ நினைச்சேன், ஆனா அது வேற மாதிரி இருக்கு. எங்கெங்கயோ இருக்கான். நீங்களே பாருங்க எப்படி இருக்கு. எப்படியும் நாங்க வந்து தீஞ்சு கருவோட தான் வர போறோம். என்னடா இது, இதுதான் வந்து வால்பாறையோட டவுனு. பாட்டில் சரக்கிழங்கத்தான் கலந்து வந்தா யாருக்கும் தெரியாது நினச்சியா? அதாவது எடுத்த உடனே வந்து தவறா பேசுனா மண்டை உடிச்சு மூளையை வந்து எடுத்து அதே வரத்து தின்றுவேன் வச்சுக்கோ. ஏய் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. வேற யாரு? நான் தான். நாங்க உள்ள என்ட்ரன்ஸ் வெளில வரும்போதே பொள்ளாச்சி எங்களை வந்து மழையோட வர வைக்குது. என்ன சொல்றேன்? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. வந்து நாங்கள் பொள்ளாச்சி டேம் வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கும்னு பார்த்தா சுடர் வெயில் அடிக்குது. இன்னும் வெயிலில் உட்காந்து நாங்கள் டேமை பார்த்துன்னு இருக்கோம். அந்த சைடு பார்த்தா அந்த சைடு பாரு எப்படி இருக்கு பார்த்தியா வெயில் பார்த்தீங்களா? அந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக வந்து க்ளௌடியாக இருக்குது. இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறது ஃபுல்லாக வெயிலுக்குள்ளே உட்காந்துருக்கோம். செம்மையாக இருக்கானா யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கானா. ஆனால் நிறைய பேர் ஆனால் நடந்து வரத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக வந்து முடிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமோ பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். நானும் என்னமோ நினைச்சேன், ஆனா அது வேற மாதிரி இருக்கு. அங்கங்க ஒரே பனி மூட்டமா இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி ஹீட்டா இருந்துட்டு இங்க வரும்போது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குல்ல. மணி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மணி ஒரு 12 மணி. ஆனா 12 மணிக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்க போறோம். நீங்க அதெல்லாம் பாருங்க. செம்ம வைத்தியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி ஜில்லுன்னு இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து டீ எல்லாம் குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பிளக் உள்ள இறங்கிட்டு எனக்கெல்லாம் தேவைப்படும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து டீ குடிச்சு ஆகணும் போல. ஏய் நீங்களா எங்க வரீங்க? எல்லாரும் என்ன பண்றாங்க பாருங்க. அவன் எங்கெங்கயோ இருக்கான், நான் மட்டும் தான் இப்படி வைப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? இதெல்லாம் வந்துட்டா அவனுல 4-5 கம்பெனில கழுவு. வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரையில எழுதி குத்தனே. நீங்க ஒரு கேன ஏன் எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லு 4-5 கம்பெனிக்கு 6 கம்பெனி போனாலும் ஒருத்தன் தான். கவலைப்படாதீங்க. ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சு வந்திருக்கா. இதெல்லாம் வருமா? நாளா ஜாலியா தான் முக்கால் பேசுறேன். பால் கறந்துகிட்டு இருக்காங்க. இப்போதான் பாலை கரைச்சி ஊத்தி டீ டிகாஷனை போட்டு முடிக்கிறதுக்குள்ள 5 மணி வந்து. A few moments later. ஒரு வழியா கழிச்சு ஐயோயோ செம்ம டயர்டாய் வெறுப்பாய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா மழை வர ஃபுல்லா மழை. அப்படியே சரி ஓகே ரூம் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு இந்த ஒரு வியூ பாருங்களேன். சாம வந்து இங்கே நம்ம வந்து ஒரு மாசம் இருந்துடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் கூட நம்மளால இங்க இருக்க முடியாது. ஆனா அந்த ஒரு வாரம் இருந்தோம்னா எவ்வளவு ஃபீலா இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இங்க வந்துடணும். அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். செம்ம ஜாலியா இங்க வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இந்த நேச்சரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே பாருங்க எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. செம்ம மழை வேற. இதுல வேற வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கான், நீ வந்து கொடை எடுத்துன்னு வந்துருங்க எல்லாரும் அப்படின்னு இருக்கான். போடா என்னடா மழைலாம் வராது, என்னத்துக்கு கொடை எடுத்துன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுப்புல வந்துட்டு பார்த்துட்டா இவ்வளவு மழை பெய்யுது. போட்ட மேக்கப் எல்லாம் அப்படியே கரைஞ்சு குடிஞ்சு அப்படியே இப்படி போயிடும். செம்மையான கிளைமேட் இது, வேற லெவல்ல இருக்கு. ஆனா சீசன் பார்த்து நம்ம வந்தாதான் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீசன் டைம்ல கரெக்டா நாங்க வந்துருவோம். ஆனா என்ன ஒண்ணு, மழை பெய்யுது, செம்ம மழை பெய்யுது. இதான் நான் காமிச்சேன்ல போன வாட்டி வந்து நம்ம என்ன பேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஈஸியா இந்த ஓவரால்ஸ் மாதிரி இந்த ஒரு ஃப்ரீ ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸ் ஒன்று அப்படியே போட்டேனே, அப்படியே ஜாலியா அப்படியே உட்காந்துருவோம். போட்டு போயிட்டு செம்மையா பசிக்குது. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடணும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு ஒரு இடம் போறோம். அதுக்கப்புறம் வால்பாறை இருக்கு அந்த டவுன் இருக்கும்ல, அங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம்.
நீங்களே நினைக்கிறீங்க அடிக்கிற மழைக்கு இதுக்கு என்ன லிப்ஸ்டிக்னு. எப்படியும் நாங்கள் வந்து தீஞ்சு கருவோட தான் வரப்போகிறோம். ஃபுல்லாக அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அப்படியே மேக்கப் எல்லாம் அழிஞ்சு போய் வரப்போகிறோம். வேற என்ன பண்றது? நம்ம மூஞ்சில மேக்கப் போட்டால் தான் நம்ம மூஞ்சிலாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லைனா வந்து அழுக்கு பஜ்ஜி மாதிரி ஆயிடுவோம் நம்ம. என்னடா இது? நீ அங்கே போகிற ஒரு வீடு பண்றது. நாங்க அங்க இருக்க வேண்டியது நாங்க இங்கன்ட்டோம். வேற என்ன பண்றது? இங்க இருந்தே அந்த வீடை வந்து நாங்க ரசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. செமையான கிளைமேட். இதே நம்ம சென்னையில இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வெயில் அப்படியே வேர்த்து விறுவிட்டு அப்படி போய் சுத்தின்னு இருப்போம். இங்க எப்படி இருக்கு பாருங்களேன். ஆறு பாருங்க, அங்க பாருங்க ஆறு. இதெல்லாம் வந்து என் கண்ணை நான் பாக்குறேனா இல்ல நான் வந்து கனவுல வந்து மூச்சு எல்லாத்தையும் நான் கனவுலயே பாத்துட்டு இருக்கேனான்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு செம்மையா இருக்கு. அதுவும் அங்க பேர் கோயில். நாங்கள் வந்து ஒரு 6-7:30 வந்து அந்த சைடு போகலான்னு இருக்கோம். போவோமா இல்லையான்னு தெரில. போனோன்னா நான் காட்டுறேன், போகலன்னா இதோட பார்த்து முடிச்சுடுவோம். பாத்தீங்களா எங்களை எப்படி வரும்ட்டு? சரியான மழை. வேற என்ன பண்றது? இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஒரு ரெயின் கோட் வந்து 200 ரூபாய். ஒரு ரெயின் கோட் விலை 200 ரூபாய். நாங்க வந்து சென்னையிலே வந்து வாங்கி வந்துட்டோம். இங்க வந்து கேட்டா 300 ரூபாய் ஒரு ரெயின் கோட். எப்படி உஷாரா? இதுல உஷாரா வாங்கி வந்துட்டோம். நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா அப்படியே நடந்து போய் டவுனை விசிட் பண்ண போறோம். கோயில் போறோமா இல்லையான்னு தெரியல. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஆனா என்ன பண்றது, வேன்ல தான் போக முடியல. ஒரு நாள் காசே பே பண்ண முடியாது, வேஸ்டா போயிடுச்சு. அங்க இருந்து எங்களை கூட்டின்னு வரதோட முடிஞ்சிச்சு. செம்மையா இருக்கு பாருங்க. நான் காமிச்சோம்ல. இப்ப நம்ம வந்து அதை நோக்கி நம்ம வந்து டவுனுக்கு போயிட்டு இருக்கோம். நான் வேற நினைச்சேன், ஐயோ என்னடா இது நம்ம மூஞ்சில லைட் இல்லையே, கருவண்டு மாதிரி இருக்கும்னு பார்த்தா இங்க வந்து வெஹிக்கிள் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதனால மூஞ்சி கொஞ்சம் பளபளன்னு இருக்கு. ஓகே, ஐ அம் ஃபைன். நல்லா இருக்குல்ல இந்த எல்லோ கலரு ரெயின் கோட்? நல்லா இருக்கு. எல்லாரும் வேற வேற கலர். ஆனா நாங்களாம் வந்து ரெயின் கோட்ல வந்து எல்லோ சூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நாங்க வந்து போறோம், அங்க போயிட்டு பேசுறேன். இதுதான் வந்து வால்பாறையோட டவுனு. இப்படிதான் இருக்கு. நானும் வந்து குட்டி குட்டி சந்திர இருக்கும்னு பார்த்தா வால்பாறையின் டவுனே இவ்வளவுதான் இருக்கு. என்னடா இது? நாங்க வேற போறோம் இந்த மழையில போயிட்டே இருக்கோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒரு டீ கடைக்கு வந்து 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மகராசி எப்படி இருக்கு? ஓ, அப்படி சொன்னாங்களா? அவங்க சொல்லல, சத்யா இந்த டீ வரத்துக்கு இது 2 கிலோமீட்டரா? ஆஹா, சுக்கு காப்பி மாதிரி இருக்குல்ல? அதானா எங்க டீ வந்து சுக்கு காப்பி மாதிரி கொடுப்பாங்க. சுக்கு காப்பி கேட்டா டீ கொடுப்பாங்க போல. சமோசா குறைங்கள் எங்களின் அரண்மனையை பாருங்கள். எதுக்கு போனோம் எதுக்கு வந்தோம் தெரியல. சும்மா போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். இதுல வந்து ரெயின் கோட் நனைஞ்சிடுச்சுட்டு காய வைக்க போறோம். இதுல வேற நான் அவுட்ஃபிட்லாம் காட்டினேன். இதான் இன்னைக்கு அவுட்ஃபிட். எங்க அவுட்ஃபிட் ஒருத்தவங்க கூட பார்க்கல. திரும்பி நாளைக்கு இதே போட்டுடலாமான்னு இருக்கேன். ஐயோ, இன்னைக்கு வேற செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னன்னே தெரியல. கிளைமேட்லாம் செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா செம்ம மழை. கரெக்டா நம்ம மழை சீசன்ல வந்துட்டாலே இதுதான் பிரச்சனை போல. அதுவும் நீங்க வந்து வால்பாறை வரீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 1 day 1.5 days அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து வேன்ல சுத்துறது, அப்புறம் டேம் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தோம், திருப்பி போயிட்டு 2 கிலோமீட்டர் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்தோம். இதுதான் இன்னையோட நாள் எங்களுக்கு. பட் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸோட போனா எப்பவுமே ஜாலியாக தானே இருக்கும். சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஏதுன்னு தெரியல. நம்ம இந்த vlog-ஐ இத்துடன் முடித்துக்கொள்ளும் நேரம் வந்து விட்டது. நம்ம அடுத்த vlog-இல் சந்திப்போம். பாய்.